கூட்டத்திற்கு வர முடியாதவர்களை என் பேச்சை கேட்க வைப்பதற்காக இங்கே பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது அவர்கள் எங்கள் மீது செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம். ஆனால் நான் வந்தது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தை வழங்குவதற்காக. இங்கே திரளாக கூடி இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்களே, நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான். சில நிமிடங்கள் தான். எல்லா கவலைகளையும் உங்கள் துயரங்களையும் மறந்துவிட்டு இந்த சில நிமிடங்கள் என்னுடைய சொற்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான வேண்டுகோளோடு சில வார்த்தைகளை முன்வைக்கப் போகிறேன். சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகம் ஒரு கருப்பின சகோதரன் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் அவன் இப்படி அந்த அத்தியாயத்தை தொடங்கி இருந்தான். என் பேச்சின் முதல் விஷயமாக நான் இதை சொல்லப் போகிறேன். எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். இந்த சொல்லை நாம் எங்கே தேடுவது? இதோ நமக்கு முன்னால் அந்த சொல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கவனம் அதன் மீது இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது. நீங்கள் மறுபடியும் கவனம் பெற்று அந்த சொல் வந்து உங்களை சேருவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 30-40 வருஷம் ஆயிடும். அதனால் கவனத்தோடு சொற்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. கேட்டு கேட்டு படித்து படித்து தழும்பேறினால் எது சரி எது தவறு என்று பிரித்துணரக்கூடிய ஆற்றல் வந்து சேரும். அந்த ஆற்றலுக்கான பயிற்சி தான் இத்தகைய களங்கள். சிப்பி இருக்குல்ல, சிப்பி, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு தாகம். வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கும். அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை, சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் எங்கோ துளியாக மறைந்திருக்கிறது. அது வந்து இறங்கி கடல் ஆழத்திற்குள் சென்று அந்த சிப்பியின் தாகம் தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. என்னை கேட்டால் மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய நீர் துளிகள் தான் சொற்கள். தாகத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், பள்ளிக்கூடத்தில், அலுவலகத்தில், சமூகத்தில் இருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டாலும் தாகித்து ஒரு சிப்பி போல் வாய் திறந்து கிடக்கிறீர்கள். வானத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ஒரு துளி போல் என்னிலிருந்து ஒரு சொல்லை இறைவன் தந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கவனம், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கருப்பின சகோதரன் தன் புத்தகத்தின் தொடக்கத்தில் இப்படி சொல்லித்தான் என்னை அந்த புத்தகத்தின் பக்கம் இழுத்தான். ஏதோ ஒரு வசீகரம் இருக்கும் தானே. வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு? இல்லை என்றால் கேட்பதற்குத்தான் நமக்கு நேரம் இருக்கிறதா? ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான் கேட்கிறோம். ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான் வாசிக்கிறோம். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை. ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால்தான். என்னை வசீகரித்தது ஒரு சொல். நான் பேசிக்கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம். அரச மரத்திற்கு போதி மரம்னு பேர் வந்தது.
எல்லா அரச மரங்களும் போதி மரங்களானா கிடையாது. புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதி மரம். சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்களாக அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. என் கையில் கிடைத்த போதி மரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான், உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். பெருஞ்சாபம். அது எப்படி என் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான்? நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே. என் செல்வம் என் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே. கிடையாதாம். அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான். எப்படி சொல்றான் பாருங்க, உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். காரணத்தை சொல்றாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான். எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை? ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும்? சகோதரி சொன்னார், ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி. அது ஒரு ரிட்டன் வெர்ஷன். ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டன் வெர்ஷன் தான் சிறுகதை. நான் உங்களுக்கு ஆசிரியை இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனை ஓடாது. அவர் என்ன காட்டுறாரோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அதை சிறுகதையா படித்தோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும். சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது. நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம். இப்பொழுது நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், அந்த காட்சியை பார்க்கிறேன், அவ்வளவுதான். பாரதியார் இதை சொல்லுகிறார். வெறும் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நான் பேசுகிறேன், இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும். யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? பேசிட்டு போறவங்கலாம் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். சொன்னாங்கல்ல, எப்படி சொல்லிட்டாங்க? இந்த கற்பனை திறன், இந்த கற்பனை திறன் என்ன செய்யும்? புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும். நம்மில் பல நேரத்தில் புதிய விஷயங்களை தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடிந்து போகிறது. அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு பாருங்க. ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு போதி மரம், இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேரப்போகிறது பாருங்க. ஒரு குடிகாரர்
ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுற்றிட்டு ஒரு 2-2:30 மணிக்கா தெருவில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறார். நம்ம போலீஸ்காரன் நண்பர் பார்த்து விட்டார். எங்கயா போகிற? வீட்டுக்கு. எங்கிருந்து வர? சினிமா தேட்டர்லேருந்து. ஊதுனார், குடிச்சிருக்கார். எங்கேருந்து வர? சினிமா தேட்டர்லேருந்து. சினிமாவுடைய சீட்டு காட்டு. இல்லை, போட்டேன். இல்லை, உன்னை நம்ப முடியாத, நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் 3 மணியிலிருந்து அடிக்கிறார். சைக்கிள்லாம் உடைச்சு போட்டார். சொல்லு, எங்கே திருடின, எங்கே திருட போனேன், சொல்லுன்னு அடிக்கிறார். ஏன் நான் திருடலையான்னு சொல்லி 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 பார்த்து காலையில் 5-5:30 மணி வரைக்கும் அடி வாங்கி போட அப்படின்ட்டாங்க போலீஸ்கார். வெளியில் வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார். அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது, அவங்க வீட்டுக்காரம்மா. ஐயோ, ராத்திரியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே, எங்கேயா போனீங்க, இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களே. உட்காந்து குளிக்க வச்சு, பத்து போட்டு படுக்க வச்சு, கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்கிறாங்க. அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க, இது முடியுது, இந்த சம்பவம் இப்படி முடியுது. அவன் அன்றிலிருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான். ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சிறுகதை. குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது புத்தகங்களின் மூலமாக. யாரோ ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை அனுபவங்களையும் பிழிந்து சாராக கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்கும். வேறு எதுவும் நமக்கு உதவி கிடையாது. நான் இப்படி சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம்லப்பா, இங்க இந்த குட்டீஸ் எல்லாம் விட்டுடுங்க. நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு, வாண்டு, சிண்டு இதுங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? நாம எல்லாம் எந்த மாதிரியான ஜெனரேஷன்ல இருக்கிறோங்கிறது ஒரு புக் பதிச்சேன். பெரிய அறிவு வந்துருச்சுங்க எனக்கு. முதல்லலாம் இங்க பெரியவங்க என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு ஏங்குவோமா? இப்போ ஃபைனல் இயர் ஏங்குது, ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு. சூழல் மாறி போச்சுங்க. வயதிற்கு இங்கே மதிப்பே இல்லை என்கின்ற அளவிற்கு இளமைக்கும் வேகத்திற்கும் முன்னுரிமை தருகின்ற சமூகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. இனி நாம தான்ட்டு நாம எல்லாருமே இங்க இருக்கிற மேக்சிமம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ்ல இருக்கிறோம். நமக்கு முன்னால தான் பூமர்ஸ். நாம எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ்க்கு பிறகு வந்தது மில்லேனியன்ஸ். மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா வந்தவங்க 2K, ஜெனரேஷன் Z. ஓகேவா? 2010 வரைக்கும் தான். 2010க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஆல்பா. இதோ இந்த 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒன்னு தின்னுட்டு போயிட்டு இருக்கு. உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விழுங்கப்படுவோம். நாம சொல்றத நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேனே, நான் இந்த மாதிரி 25 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கை தட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட. இப்போ இல்லை, சொன்னதுக்கு அப்புறமா. இது நான் கல்லூரி ஆசிரியராக இருந்து பணி முடித்த 25வது ஆண்டு வெள்ளி விழா. இந்த 25 இயர்ஸா டீச்சரா இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். நம்ம புள்ள, நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்கறதே இல்லை, கேட்க மாட்டாங்க. என்ன மேடம் சாபம்? சாபம் இல்லை, நாம கேட்டோமா? அதுங்களும் கேட்காது.
ஆனால் இன்னைக்கு போதி மரத்தின் அடியில் ஒரு ஞான துளியாக ஒரு முத்தை வீசுகிறேன். உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு முன்னால் இருக்கும் இளையவர்கள், நீங்கள் சொல்வதின்படி நடக்கவில்லை என்றாலும் அறத்தையும் நல்லதையும் இதோ இப்படி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நமக்கு முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள். வாழ்க்கையில் அவர்களுக்கு சவால்கள் வருகின்ற பொழுது, அதை சந்திக்கின்ற பொழுது இந்த அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு பயன்படும். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை எனக்கு தெரிந்து நாம் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்கிறோம். ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் நான் எந்த கட்சி சாராமல் பேசுகிறேன். நான் இந்த தமிழ்நாடு அரசை மனம் திறந்து பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஆணையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அடுத்து அவர்களே வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, இந்த சங்கிலி தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களுடைய பெருங்கனவு. அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றல் எது? புத்தி தானே. அறிவில் ஒரு சிறு தெளிவு தானே. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எதுவாகவும் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இன்றிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைய போகிறீர்கள் என்பதை விட நமக்கு வேறு என்ன புது வரவு நம் வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடும்? நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் நான் சில அழுத்தமான வாக்கு மூலங்களை என் பேச்சிலே தந்து கொண்டிருக்கிறேன். எங்கோ படித்ததெல்லாம் இல்லை, எங்கோ படித்ததை நம்பிவிட்டு நான் பேசவில்லை. படித்து நம்பியதற்கு பிறகுதான் நான் நம்பியது தவறு என்று நான் உணர்ந்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன். புத்தகத்தை கீழே போட்டீங்கன்னா காலில் பட்டுருச்சு, என்னப்பா பண்ணணும்? தொட்டு கும்பிடணும். உங்களுக்கு தெரியுமா? படிச்சுட்டு சொல்கிறேன். உலகத்தில் நிறைய புக்கு இருக்குது. காலால் எட்டி வச்சு கிழிச்சு நெருப்பில் போடலாம். படித்தா தானே தெரியுது எது சரி எது தவறுன்னு. எல்லா புத்தகங்களுமா நேர்வழி காட்டி விடுகின்றன. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேதங்களை வாசிக்கிறீர்களே, அந்த மொழியில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி கீழே போட்டாலும் எடுத்து கண்ணில் ஊற்றிப்போமா இல்லையா? ஏன்? பொருள் தெரியாது, வாசிக்க தந்து. பொருள் தெரியாத விஷயங்கள் எதையும் நம்பாதீர்கள். எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அறிவு தெளிவுடன் செலுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகங்கள் காத்திருக்கின்றன. வாசியுங்கள். முதலில் அது சரி என்று தோன்றும். அடுத்து சில விஷயங்களை வாசிக்கின்ற பொழுது இந்த விஷயங்களின் மீது விமர்சனம் ஆனால் உணர்ந்து சொல்கிறேன் இதை. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். வலுவான வாக்குமூலம் இது. எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். ஒன்றும் இல்லை, நின்னுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கு பிளான் பண்ணுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது. காத்திருந்து 3 மணி 4 மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல, உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு, லேட்டா வந்தவன். வாழ்க்கை விசித்திரமானது. எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது. உங்கள் தீவிரத்தன்மையில் அக்கறையுடன் இருங்கள், அது உங்கள் கைக்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தீவிரத்தன்மைக்கு பெயர்தான் பக்தி. எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள். கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க?
கள்ளம் பெருசா காவல் பெருசா? சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு, பெருசெல்லாம் கத்துது காவல். உண்மையா சொன்னா கள்ளம் தாங்க பெருசு. ஏன் தெரியுமா? எவ்வளவு காவல் காத்துக்கோங்க, கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்து விட முடியாது. அவள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். You be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இந்த பிள்ளை இருக்கால கபிலா, நான் 12 வயதிலிருந்து பார்க்கிறேன். பேச்சு போட்டிக்கு வருவா, அம்மா கூட்டிட்டு வருவாங்க, மனனம் செய்து பேசுவாள். பரிசு அவளுக்கு கிடைக்காது, பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள், ஆனால் பரிசு வராது. ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல், உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள், அதை கவனித்துக்கொள், அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசு என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை, தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். முயற்சிதான். இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவு நமக்கு எது தரும்? வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு. இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும். முதல் கேள்வி, be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அதற்கென்று வழி இருக்கு. பேராசிரியரா வரணும்னு நினைக்கிறீங்களா? வரலாம், வழி இருக்கு. படிக்கணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும், பேசிக் டிகிரியில் 55% எடுக்கணும். மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதில் 55%க்கு மேலே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம். யூஜிசி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு, படிக்கின்ற வகைகள் இருக்கு. படித்து நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம். எதுவும் தடை கிடையாது, அறிவு முயற்சியும் தான். இந்த அறிவும் முயற்சியும் கொண்டு be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இரண்டாவது வாக்குமூலம் ரொம்ப காத்திரமாக கொடுக்கிறேன். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நம்மில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் பல நூல்கள் படித்து என்னுடைய படுக்கை அறையில் என் பக்கத்திலே 25 நூல்கள் காத்து கிடக்கின்றன நான் வாசித்து முடிப்பதற்கு. என்னுடைய அலமாரியில் 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காத்து கிடக்கின்றன. பல்வேறு நூல் நிலையங்களிலும் நூலகங்களிலும் 8000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என் வாசிப்பிற்காக காத்து கிடக்கின்றன. இறைவன் இயற்கை வயது போட்டு தர வேண்டும், கண்களிலே வெளிச்சம் இருக்க வேண்டும், வாசிப்பதற்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என் வாழ்க்கையின் பயண வரலாறு. நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுதெல்லாம் யோசிக்கிறேன், யோசித்து யோசித்து சில முடிவுகளுக்கு வருகிறேன். அப்படி வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் நான் ஒரு நிலையை உயர்கிறேன். அந்த நிலை உயர்தல் எனக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த ரகசியங்களை உங்களோடு பகிர்கிறேன். இவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நின்னவங்களும் கொஞ்சம் நிமிருங்க. சொன்ன பேச்சு கேட்டு எல்லாரும் நான் சொன்ன வேலையை செஞ்சீங்கல்ல. இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து நின்ன இடத்துல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்திருக்கீங்க. சிம்பிள், சிம்பிள் தான். ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம், இந்த கவனம் தான் வாசிப்பின் ஆகப்பெரிய தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புத்தனை பற்றி 2 கவிதைகள் வாசித்தேன். அந்த 2 கவிதைகளையும் சொல்றேன், எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நம் வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய. எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது, அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது. பாருங்கள், சிப்பியின் சத்தம், சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம்,
புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை. இப்படி ஒரு கவிதை படித்தேன். உதிர்ந்து போன போதி மரம் துளிர்க்கவே இல்லை, எழுந்து போய்விட்டான் புத்தன். இப்படி ஒரு கவிதை படித்தேன். அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன, அவற்றை புத்தன் தான் போதி மரமாக மாற்றுகிறான். அவை அரச மரமாகத்தான் கிடக்கின்றன. அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதி மரமாக மாற்றப்படுகிறது. ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க. நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க. இறந்தால் நீர்கில் மூழ்கி நினைவொழிவார்கள். 3 நாள். இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல, இந்த 50 வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா? இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை. ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம், அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள்? விடுதலை செய்கிறேன் பாருங்க. நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது, கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை, நாம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிறது. உங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா? எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன். நான் ரொம்ப காத்திரமான 3வது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன். நாங்கள் ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், வெளிநாட்டுக்கு. உண்மையா சொல்லட்டுமா, மனம் திறந்து சொல்றேன். பேச்சாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமா, கேட்பாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளராக இருக்கிறது தான் பெரும் பாக்கியம். ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும், பயணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு இல்லை, இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து, ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நூலை வாசிக்கிறேன் நான். ஒரு எழுத்தாளர், ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான். தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞனின் வாக்குமூலம். இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அது எப்படி? காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா? இல்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள் காசு கொடுத்து? காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான். ரகசியங்களை சொல்லித் தருமா இந்த வஞ்சக உலகம்? எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான், முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று. எங்க அம்மா காயல்பட்டணத்தில் ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. 65 வயசு அவங்களுக்கு. பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க. எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் குணமாயிரும். 15 வயசுல ஆரம்பிச்சுது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை. 65 வயசு வரைக்கும் பண்ணுச்சு. 50 வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது. 50 வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகளில் ஒன்று கிளவிய கடிச்சிருச்சு. கிளவி கீழே கிடக்குது, வாயிலாம் நொற. என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? சொல்லு, மருந்து எடுத்து கொடுக்குறோம். மருந்து சொல்லு பாட்டி. பாம்பு பேரை சொல்லு, மருந்து சொல்லு. கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியனா? மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள். அவை நமக்கு அறிவை தருகின்றன. நான் சொல்றேன் பாருங்க, இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்போர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ ஏன் சொன்னேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். வந்த விஷயம் வேறா இருக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம், கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம். பல கூட்டங்கள் அப்படித்தான்.
என்னமோக்காக வருவோம், ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம். நாங்க பேசுறதுக்கு தான் போனோம், பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஹூஸ்டன்ல எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் சான் ஆண்டனியோ கூட்டிட்டு போனாங்க பக்கத்துல. போயிட்டு வரும்பொழுது லஞ்சு டேபிள்ல ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு 2 வார்த்தை சொன்னார். நான் இது 3 புத்தக கண்காட்சியில் சொல்லிட்டேன். ஏன்னா இதுல இருக்கிறவங்களுக்கு இல்லைல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு தானே அறிவு தானே. 2வது முறை கேட்கணும் கேட்டுக்கோ பாருங்க. அவர் சொல்றார், பர்வீன், நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிறாய். போகின்ற இடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ, போற இடமெல்லாம் இது இந்த 2 விஷயத்த சொல்றியா? சொல்லுங்க. சொன்னார். ஃபர்ஸ்ட் சொன்னார், வேணுமா அது? நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க, நம்ம படிக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரியுது. ஆனா இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த உடல், இந்த மண், நமக்கு இருக்கிற அறிவு, நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி, இத எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியறதே இல்லையாங்க. அவர் சொன்னார், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசி. பெரிய விஷயமா பட்டுச்சுங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இதுல முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது. 17 வயதிலிருந்து 25 வயது வரை, 45 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்பில் போயிடுதா? 25லேருந்து 45 வயது 60 வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறதுல போயிடுதா? 60 வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது. நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை. என்ன செய்வது? என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது. நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்லை, என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னிலிருந்து ஒரு டயலாக விட்டுருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா. பாடுறா, என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. படிச்சியா, நல்ல வேலை பார்த்தியா, கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொண்டாட்டிய வீட்டை பாரு, இப்படி சொல்லி வளர்க்காதீங்க. அதுங்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்க பாடுறா, தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன். என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும். வளர்ந்து ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால்தான் அந்த பாண்டேஜ் வரும்னு தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். எப்படி வளர்ப்பது? இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அது இதை விட அற்புதமான ஸ்டேட்மெண்ட். சொல்தானே, இதோ முத்தாக வந்து விழப்போகிறது பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும், உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா? ஒரு விலை இருக்கு. ஃப்ரீ தானே சார்? உள்ள வந்தது தாசில்தார் எங்க? ஃப்ரீ தானா? ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பு வேண்டும் என்றால் நான் இதை செய்தாக வேண்டும். என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும். எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை. காதலிக்கிறீர்களா? அதற்கென்ற விலை உண்டு. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? விலை உண்டு. மண்டபங்க பிடிக்கிறதோ சாப்பாடு போடுறதோ நகை நட்டு வாங்குறதோ இல்லை. To maintain the family, to have responsibility on children, இதெல்லாம் இருந்த குழந்தை வேண்டுமா?
you have to pay. அந்த பேமெண்ட்றது not in terms of money. அதற்கான வழிகளை, அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா? அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம்? they don't want to take responsibility. Responsibility is the payment. பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல், வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா? நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கவனம், கவனம். ஒரு வினாடி கவனம் சிதறனாதான் உயிர் போகுது. கவனத்தோடு எப்படி இருப்பது? கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. கவனம் இருக்கிறதா நமக்கு? தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும். தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகின்றோமே, உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர் தான் தியான புள்ளி. வேற எங்கேயுமே செதறாத, அங்கே நிற்கும். செதறிச்சுன்னா அளவு மாறிடும், ருசி மாறிடும். இந்த தியானம், இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா? கவனம். இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது? நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுல ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒன்னு கூட ஃபெயில் ஆனது இல்லை. எல்லாம் பாஸ், தெரிச்சு. நான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக கடைசி பெஞ்ச் எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் மார்க் 98 வாங்கக்கூடாது. 98 எதெல்லாம் வாங்குதோ அதெல்லாம் ஜெயிக்கணும். அவ்வளோதான். அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்காக வரதுக்கு நாமளே வளர்த்துக்கிட்டு போனால் போதும். ப்ரோக்ரஸ். 98 92 வாங்கினாலும் அவள் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஆனால் 32 வாங்கினேன், நான் 38 வாங்கினேன்னா அவளை விட நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஜெயிச்சுக்கிட்டே போறது தான் ஸ்ட்ராட்டஜி. உன்னை நீ ஜெயிச்சுக்கிட்டே போ. யார் போலவும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனர்ஜியினுடைய ஹையஸ்ட்ல இருக்கணும். நான் இந்த கவனம் அப்படின்ற சொல் இருக்குல்ல, நான் ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு விதைத்தால் நீங்கள் கவனத்துடன் இருக்கிறீர்கள் என்றால் அது விதை பொருளாகிறது, இல்லை என்றால் அது புதைக்குழியில் போகிறது. அது விதைக்குழியா புதைக்குழியா ஒன்றும் இல்லை. ஒருத்தர் இந்த ஏதோ பேசுறாருல, உடனே ஒரு 4 பேர் அவங்களையே பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிய போதா? என் பேச்சை கேட்டாலாவது ஏதாவது ஒன்று கிடைக்கும். உடனே கவனத்தை சிதறடிக்கிறது. இங்க மேலே ஏறி ஒருத்தங்க டீ கொடுப்பாங்க, அவங்களையே பார்க்க. நான் பேசிட்டு இருப்பேன் இங்க வைத்தால, அது கவனிக்கிறது இல்லை. என் கிளாஸ்ல லேட்டா வந்தா கூட பின்னால போய் உட்காந்துடணும். எக்ஸ்கியூஸ் மீலாம் கிடையாது. வந்தா பின்னால போய் உட்காந்துக்கோ, அவ்வளவுதான். கவனச்சிதறல் போல வாழ்க்கையில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுத்துகின்ற விஷயம் வேறு கிடையாது. கவனத்தோடு இருங்கள் என்பதற்கு நான் எப்படி விளக்குறது? இது இப்போ பொங்கல் வந்ததுல, நாங்கெல்லாம் கூட திருவண்ணாமலை ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம், அது பக்கத்துல ஒரு கோவில். அந்த கோவில்ல பொங்கல் விழா. நான் இதை சொல்றேன், சத்தியமா சொல்றேன், கரெக்டான டேர்ம்ஸ்ல இது போயிடுச்சுன்னா அரச மரம் போதி மரமாகும், அந்த துளி முத்தாகும். பாருங்க, மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு. நான் போய் உட்கார்றேன், நிகழ்ச்சி முடிஞ்சது. உரி அடிக்கிற ஃபங்க்ஷன், அது போட்டி நடத்துவீங்கல்ல, உரி. எத்தனை பேர் இங்க உரி அடிச்சு பிரைஸ் வாங்கியிருக்கீங்க? உரி அடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும், பிரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன். கஷ்டம் பாருங்க, நிறைய பேர்ல இல்லை, முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. உரி அடிச்சு பிரைஸ் வாங்குறது கஷ்டம். பாருங்க, அங்க அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க, வாழ்க்கையில் பயன்படும். என்ன ஆச்சு, ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6லேருந்து 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா, எடுத்து 1 attempt தான்.
மிஸ் ஆயிடுச்சுன்னா கையிலேருந்து கம்பு பிடுங்கிக்கிறாங்க. அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சான். 6 வயசு ஜெயிச்சுட்டு வந்து இப்படி வந்து உட்காந்தான். என் பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காடுறான். ஜெயிச்சிட்டான்ல, உட்காடுறான். நான் அவனை பார்த்தேன். அவன் என்னை இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க. கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேரு உனக்கு? இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு ஒபாமா சார் இருக்காருல்ல, அவர் கண்ணு இப்படி இருக்கும். அப்படி ஷார்ப்பா இருக்குங்க அவன் கண்ணு. அப்படி பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னான் பாருங்க, ராஜராஜன். அப்படின்னா ஃபுல் பேர் சொல்லுப்பான்னு. நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன். உங்களோட பேசுறதெல்லாம் அங்கே பேசி ப்ராக்டிஸ் பண்ணது தான். சரியா? ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். சூப்பர். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்க. அவ்வளோ திமிரா சொல்றான். உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லைன்னா அவனை போட்டு மொக்கலான்னு. ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும். அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா. தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் நான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதை கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும். இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு நடந்துருவோம். அவன்கிட்ட இவ்வளோ பேசிட்டேன்னா, ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா, பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசுல சொல்லிட்டேன். ராஜராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட். அப்படி பார்த்தான். எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா. 45 வயசு கடந்திருக்கிறேன். எனக்கு 6 வயசு சிண்டு. எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்லை, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. எனக்கு இது சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட். அவர் தான் ரெஃப்ரி. ஆமா, என்ன அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமா, கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே பாவம், பொழைச்சு போன்னு சுத்தி விட்டுருதுங்க. சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதல வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறாரு. ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு. அப்புறமா அவர் தப்பு தப்பா வழிகாட்டி இருக்கார். இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். இன்னும் அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அவன் கண்ணை கட்டி விட்டு சுத்தி விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழிகாட்டி இருக்காரு. அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்றான் பாருங்க, எங்க புள்ள அப்படியே சுத்தி விட்டாங்களா, எல்லாரும் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ. எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, 500 பேருக்கு மேல இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா, அங்க உள்ள இருந்து கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல், என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். He went to the தியானம் போஸ்ட் பொசிஷன்.
கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். ராஜா யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெஃப்ட்ல போ. லெஃப்ட்ல போனா. ரைட்ல வாடா. முன்னால போ. கையை தூக்கு. அடிக்காத அடிக்காத அடிக்காத. மேல கீழே இறங்கிட்டு இருக்கு. அடிக்காத அடிக்காத. கவனமா கேளு 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 கேளு. கையை ஓங்கி அப்படியே இரு அப்படியே இரு. அப்படி அட்ராம அவனை நான் அடிச்சுனா உடஞ்சிச்சு. கவனம். ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும்? கவனம். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது. அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு. இந்த 2 வேலையை மட்டும் செய்யாதீங்க. குழந்தைகளை திட்டாதீங்க. இந்த 2 வேலையை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா, விளையாடாதரா. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா. இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல பிள்ளைகளா? இந்த பிசாசு ஒன்று இருக்குது கையில். வேகமான ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிதானமாக படிக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சே நோ. வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக்கடிக்கும். ஆனால் இதுக்கு நீ நோ சொல்லணுமே. பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது நாம் 10ஆம் கிளாஸ்ல கை தட்டி +2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. +2ல கை தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித் தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டோங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பதில்லையே நாம். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30 ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோசியல் மீடியால வரேன். ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்டுங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்டா போறேன். அப்ப கூட வருவாங்கல்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில போடுங்க அப்படின்ட்டாங்க. பாருங்க, முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை காலையில் யாருமே வர மாட்டாங்க. நீங்க நம்புனா நம்புங்க, அந்த ப்ரோக்ராம்ல நான் இருக்கிறேன்,
7 பேர் இருந்தாங்க அரங்கத்தில். அதில் 7 பேரில் 3 பேருக்கு தமிழ் தெரியாது, ஃப்ரெஞ்சு இந்த மைக். இந்த 4 பேரில் ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துகிற ஹெட்டு பாரதிதாசன், அடுத்து அவங்க ஒய்ஃபு, அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுகிறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானிச்சேன். அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானிச்சேன். எனக்கு எங்கே ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, எங்கள் தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷனில் ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பார், நாங்கள்லாம் வீராவேசமாக பேசிகிட்டு இருப்போம். அது எடுத்து போடுவாங்களா, நான் நினச்சிட்டேன் இது தூர்தர்ஷனாக இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸில் பேசினேங்க. இன்னைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்துருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகாக பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுலேருந்துன்னு, அதுக்கு முன்னால் அப்பா, அதுக்கு முன்னால் என்னை தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து. நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். ஆனால் இதையே நான் இப்போ சொல்கிறேன். இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க. கோஷாஸ்பத்திரியில் எங்கள் அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்லை, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்ல இருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்கள் அம்மாவை கீழே. கையில் 1 ரூபா வச்சிருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சுருக்காங்க கையில். கையில் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்களாம். அம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோ தான் இருக்கும், அழகாக இருக்கும் உன் கால், ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்னேன், கருப்பாக பெத்தேன்னு சொன்னேன். கருப்பாக குழந்தை பெத்தா கால் ரோஸாக இருக்குமாம்மான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்கள் அம்மா. சரியா, கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னை பார்டர் தோட்டம் உள்ளே இருக்குது, அங்கே விட்டுடுங்க, எங்கள் மாமனார் வீடு அங்கே இருக்குன்னு. மேடையை பார்க்குறீங்களா, என் பேச்சை கேட்குறீங்களா? ரிக்ஷாக்கார் சொன்னாராம், 1 ரூபா ஆகும்னாராம். இங்கே பாரு, புள்ள பெற்று 3 நாள், எனக்கு போக வழி தெரியாது, என் மாமனார் வீட்டில் விடுறியா இல்லையா? 15 பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்காரில் ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உக்காந்து ஃபஸ்ட்டு பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்கள் அம்மா இதை சொல்லி எங்கே தெரியுமா நிறுத்துறாங்க, எனக்கு எப்போ தெரியுமா சொன்னாங்க, நான் ரொம்ப முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன். அந்த டைமில் காலில் செருப்பு போடுறேன், எங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு. அந்த ஸ்பாட்டில் சொல்லுது எங்கள் அம்மா இந்த கதையை. ஏம்மா இப்போ சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க. இல்லை, என் குழந்தை இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்குது. அந்த 2 கால் தான் இப்போது மலேசியா போகுது, ஃப்ளைட் ஏற போகுது சொன்னாங்களா? இல்லை, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, போகும்போது எங்கள் அம்மா சொன்னது, அங்கே எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினச்சிரு சுல்தானா. ஏம்மான்னு கேட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்கே ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்கள் அப்பா கவிஞர். என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்கள் அம்மா. என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்கே போய் கடலில் கால் நினச்சிரு, ஏன்னா நீ கால் நினச்ச தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். இந்த சொல் இருக்கு இல்லைங்க, அதை கேட்டுட்டு போய் நான் அங்கே கால் நினச்சேன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஃப்ளைட்டில் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை.
இப்போ வந்துட்டு போகிறது கூட மேடம் தான் கொடுக்குறாங்க காசு. எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ரிக்ஷாக்காரரு பார்டர் தோட்டத்தில் எங்கள் அம்மாவை இறக்கி விடும்போது 10 பைசா கூட வாங்கலையா. பத்து பைசா செலவு இல்லாம ஃபர்ஸ்ட் தொடங்கின பயணம் இதோ இது வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரே காரணம், கவனம். படித்து விடுங்கள், கேட்டு விடுங்கள். யாருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், எந்த புத்தகத்திலிருந்து மறைந்திருக்கக்கூடிய சொல் நம்மை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இதை நாம் உள்வாங்கிக் கொள்வது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை முன்னால தூக்கி இப்படி போடும். நான் பல நேரங்களில் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்போ போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷமும் கேட்கிறேன். ஞாபகம் இருந்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை? இந்த மாதிரி நீங்க போய் கேளுங்களேன். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. 50 விழுக்காடு டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் ஆசையை குறித்துக் கொள்கிறது. எங்கே தெரியுமா நீங்கள் மாறுபட வேண்டும்? யார் காரை? என் சொந்த செலவில், என் உழைப்பில், என் கல்வியின் அறிவில், என்னுடைய முயற்சியில் நான் முறைப்படி அறத்தோடு சம்பாதித்த காசிலிருந்து இதோ இந்த பிராண்ட்ல கார் வாங்கி இதோ இந்த தெருவில் நான் ஓட்டிட்டு போனோம்னு பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி சொல்கிறான், நீ எதை தேடினால், மரணத்தை தேடுகிறாயா, மரணம் உன்னை தேடும். தோல்வியை தேடுகிறாயா, தோல்வி உன்னை தேடும். வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி தேடும். நான் இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டேன் ஒரு காலேஜ்ல, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஃபர்ஸ்ட் இயர் பையன், பசங்க குரூப். ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான் பாருங்க, நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா மேடம். டேய் டேய் டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல. ரூமியை வாசியுங்கள். எனக்கு தெரிந்து ரூமியினுடைய கவிதைகளை எனக்கு அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு தந்தார். உங்களோடு அதை நான் பகிர்கிறேன். இது போதி மரம் தான். கவிக்கோனுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்தால் அது போதி மரத்திற்கு கீழே உட்கார்பவர்கள் தான். ஆனால் நாம் புத்தனாக இருந்தால் அது போதி மரமாகும், இல்லை என்றால் வெறும் அரச மரமாகவே நின்று காற்றளிக்கும். வாசிக்கின்ற சுகம் மட்டுமல்ல, வாசிப்பினால் வரக்கூடிய பலனோடு சேர்ந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில புரிதல்களோடு சில வாசனைகளை, வாசிப்புகளை முன்னெடுக்க வேண்டும். பாருங்க, கவிக்கோ சொல்கிறார், அதுதான் தொடங்குது கவிதை. அதுதான் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோரின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து இருக்கிறீர்களா? மின்விளக்கு குமிழ்களை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் நடைக்கோடுகள் தற்செயலாய் எழுத்தாய் மாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? மத்தளமான பின் செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? பாதையில் பிரியும் இடத்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று திண்டாடி இருந்ததுண்டா? வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்து இருக்கிறீர்களா? அந்நிய மொழி படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா? பெண்ணின் பின்னழகளால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்ததுண்டா? இதுதான் வாழ்க்கை. நான் படிச்சிட்டுங்க, வாழ்க்கை இப்படியானது. ஆமாம், திருப்பு முனைகளை கொண்டதுதான் வாழ்க்கை. அதில் பல நேரங்களில் நமக்கு பிரிடிக்ஷனே கிடையாது. ஆனால் திருப்பு முனைகள் இருக்கு இல்லையா, அதுதானே வாழ்க்கையின் சுவாரஸ்யம்.
அந்த திருப்பு முனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நாளைக்கு என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்போ சாவோன்னு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி உட்கார முடியுமா? இந்த தெரியாது சாவர நாள் என்னைக்கு தெரியாதுங்கிறத ஒருத்தன் பிசினஸ் ஆக்கனானே, அவன் பேர் எல்ஐசி இல்ல மேடம். சாவ முதலீடா மாத்தினாருங்க அவங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க அது. இப்ப நான் ஒரு வார்த்தைகளை கேட்கிறேன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். தட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? எவன் சாப்பிட முடியும்னு நினைச்சானா அவன் கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சான். லேட்ரல் திங்கிங், லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாம் தான் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றன. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு 5 நிமிடங்களில் என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். குறளை வாசித்துக் கொண்டிருந்தேன். குறள் எனக்கு மிகப்பெரிய பேருண்மையை எனக்கு இப்படி தருது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இது ஒரு குறள். இப்ப இப்படி சொன்னா புரியல. யார பத்தியும் கெட்டது நினைக்காதீங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறம் இருக்குல்ல, கடவுள் நிலை இருக்குல்ல, பிரபஞ்சம் இருக்குல்ல, அது உங்களை கெட்டது நினைக்க தொடங்கிருமா இப்படிங்கிறான் வள்ளுவன். பயமா இருந்ததுங்க அந்த குறள் படிச்சுட்டு. பொறாமப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ற மேடம். யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்குதோ அவர்களெல்லாம் பொறாமை குணம் கொண்டவர்கள். இதை நான் சொல்லல. என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. பொறாமை குணம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு பாப்பா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா தான் போவா. முட்டி முட்டி தான் வலிக்குமா? நாளே எனக்கு இது புரியல. எனக்கு பால்ராவ் ஆயன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். பேராசிரியர்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ், ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் போய் உட்காரும்போது அவர் தந்த அற்புதமான மேட்டர் நான் ஒன்று சொல்றேன். புத்தக வாசிப்பை அரச மரத்தில் கீழே உட்கார்கின்ற சாமானியனாக இல்லாமல் அரச மரத்திற்கு கீழே உட்கார்கின்ற புத்தனாக மாறி நீங்கள் அதை கையில் எடுத்தால் அது போதி மரமாக மாறும்ன்றாங்கல்ல. அப்போ கொஞ்சம் மென்டல் கிளியரன்ஸ் இருக்கணும். மென்டல் கிளியரன்ஸ் இல்லாம அதை போதி மரமாக மாற்ற முடியாது. இந்த மென்டல் கிளியரன்ஸ்க்காக சொல்றேன். பொறாமப்படுறவங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்க சிரிச்சிங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நானும் அந்த கேட்டகரியில தான் இருந்தேன். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுலேருந்து வெளியேறிட்டேன். சத்தியமா 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு முட்டி வலி இருந்தது. இறை மீது சாட்சியாக இப்பொழுது எனக்கு முட்டி வலி இல்லை. நான் அதிலிருந்து வெளியேறிவிட்டேன். இது வந்து மெட்டாபிசிக்ஸ் தான். ரொம்ப வந்து மருத்துவ ரீதியாக பார்க்காதீங்க. மனம் சோர்வடைந்தால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் வலிக்கும். சரியா? பேசிக் சைக்காலஜி. என் பக்கத்தில் சில பேர் வந்து நிற்பாங்க. துணி எரியிற வாசனை வரும். வயிற்றெரிச்சல் படுவாங்க பாருங்க. கட்டி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எரியும். நமக்கு வாசனை வந்துடும். கண்ணேறு படுதுன்னு எங்க அம்மா. பாருங்க, பொறாமன்றது என்னதுங்க? யாருமே எனக்கு இப்படி விளக்கம் கொடுத்ததே கிடையாதுங்க. விளக்கம் கொடுத்தால் நான் அதிலிருந்து வெளியேறுகிறேன். விளக்கம் தெரியாம தானே இருக்கிறேன். பாருங்களேன், குற்றியலுகரத்துக்கும் முற்றியலுகரத்துக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியாது. எம்ஏ நடத்தும் போது எங்க தெய்வசுந்தரம் சார் சொன்னாரு, குரங்கு கூ என்றால் உதடுகள் முழுதுமாக இப்படி குவிந்தால் அது முற்றியலுகரம். குரங்கு என்று சொல்லும் போது உகரம் பாதி அளவில் உதடு விரிய ஒலித்தால் அது குற்றியலுகரம்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்லைல்ல. சொல்லி கொடுத்தாதான் நம்ம திருந்திருவோமே. இப்போ நான் சொல்ற பெட்டு கட்டுறேன். இந்த அவையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொறாமை என்கின்ற குணத்தை அப்படியே மண்ணில் புதைத்து விட்டு தான் போவீர்கள். ஈஸி, வெரி ஈஸி. இப்போ நான் சொல்றேன்,
பால்ராவாயன் சொன்னதை அப்படியே சொல்றேன். ஏ பி அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பிங்க. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் பங்காளிங்க. எப்படி உங்களுக்கு எப்படி அன்பா இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பங்காளிங்க நல்லபடியா வளர்றாங்க. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது. ஆம்பளை பிள்ளை பெற்று வளர்க்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வளர்க்குறாங்க படிச்சு. அது +2 படிக்குது, இதுவும் +2 படிக்குது. இவர் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஏ சொல்றாரு, நாமெல்லாம் தான் ஏ, என் பிள்ளைய ஐஏஎஸ்க்கு ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கலான்னு இருக்கிற. இது பி கேட்டுட்டார், நீ என்னடா படிக்க வைக்கிறது, என் பிள்ளைய என்ன மாதிரியான ஒரு கோச்சிங் சென்டர்ல போடுறேன் பாருன்னு இவருக்கு முன்னாலேயே போய் சேர்த்துட்டார். அது படிக்குது, இதுவும் படிக்குது. 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ரிசல்ட் இன்னைக்கு வருது. நீங்கெல்லாம் ஏ, நம்ம தம்பியோ அண்ணனோ தான் பி. ஓகேவா? கிளியர்? பத்திரிக்கையில் வருது. பத்திரிக்கையை வாங்கிட்டோம். மனசாட்சியோட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாருது பார்ப்பீங்க? ஏ, நம்மளது தான் பார்ப்போம். நம்ம நல்ல அவ்வளோ நீங்க நினைக்காதீங்க, உலகம் ரொம்ப கெட்டதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அதை சரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. ஏ பார்த்தோமா, நம்ம புள்ள பேர் வரல, உடனே என்ன பண்ணுவோம்? பி பார்த்தோமா, பி பேரு வந்துருச்சு. கப்புன்னு வயிற்றுல பிடிச்சி சர்ரேல்னு காலுக்கு இறங்கி காலுலேருந்து முகுதுக்கு தண்டுக்கு போய் பின்னால போய் இங்க சகசர ஆரத்தில் வந்து இங்க நெத்தில ஆக்னையில இப்படி படம் எடுத்து நிற்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் வந்துட்டானே, அவன் பேர் வந்துருச்சே, என் புள்ள பேர் அப்படி நினைக்கிறது பொறாமை இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது மனசு இருந்துச்சுன்னா நீங்க பொறாமை இல்லை, அதனால முட்டி வலி வரல. சரியா? ரிலீஸ் பண்ணிட்டேனா? அப்ப எது முட்டி வலி, எது பொறாமை? இப்போ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏ பேப்பரை திருப்பணும், புள்ள பேர் வரல. பி பார்க்குறோம், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா? அது இருந்தா முட்டி வலி வரும். வரலனால நான் வேண்டாம், வரணும். அடுத்தவன் கெட்டு போக வேண்டும், அடுத்தவன் அழிந்து போக வேண்டும், அப்பொழுது என் மனம் சந்தோஷம் அடையும் என்கின்ற மனம் குற்றமுடைய மனம், அழுக்குடைய மனம். அந்த மனதை கழுவி சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் புத்தகங்களை போதி மரங்களாக ஆக்குகிறார்கள். எது சொன்னாலும் நமக்கு அப்பொழுதுதானே புரியும். பல நேரங்களில் நமக்கு புரியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றேன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எவன் சொல்றான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிசினஸ் யாராவது ஸ்டார்ட் பண்றீங்களா? இந்த அம்மா ஒரு சூட்சுமமான ஒரு விதையை போட்டு போகிறேன். எந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா யூ ஆர் கோயிங் டு பி a master of that business. தெரியாது என்பதில் இருந்து தொடங்குங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் போய் சிக்குவான். சில பேர் இருக்கிறான் பாருங்க, பயமா இருக்கும், நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பர்வீன் நான் ஒன்று சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே தயாராகிடணும். உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? ஃப்ரீ 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 அட்வைஸ். ஒரு ஆள், அது ஆணோ பெண்ணோ, எந்த உறவா இருந்தாலும் இன்னையோட விட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போறேன். உனக்கு என்னம்மா, உனக்கு என்னப்பா, கிட்டையே சேர்க்காதீங்க அந்த ஆளை. ஒரு பெரும் ரகசியம் என்ன தெரியுமா? முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் யாராலும் சாதனையின் உயரத்திற்கு வரவே முடியாது என்கின்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். உனக்கு என்னம்மா அப்படின்னா, உனக்கு தெரியுமா கால் வீங்க வீங்க நான் 1.5 மணி நேரம் நின்று பேசுறது? உனக்கு தெரியுமா 6 மணி நேரம் மத்தியானம் 2 மணிக்கு புறப்பட்டு இங்க வந்து நின்னது? உனக்கு தெரியுமா 4 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு வந்தது?
நான் தெரியுமா NSS ஆபீசரா இருந்து நான் என்னென்ன வேலைகள் கல்லூரியில் செய்துவிட்டு வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? 3 புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதுவதற்காக 3 புத்தகங்களை 3 நாட்களாக வாசித்து முடித்திருக்கிறேன் தெரியுமா? இதோ நின்று பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஹெல்த், என்னுடைய உடல் நலத்தை, இதோ என்னுடைய குரலினுடைய வளத்தை இதோ நான் கரைத்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. உழைப்பு இல்லாமல் சாதனையாளர்கள் உருவாவதே இல்லை என்பதனை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி புறம் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த புத்த தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புத்தனை பத்தி பேசுறது அப்படின்னாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. ஏன்னா புத்தன் இஸ் a ரியல் டீச்சர். இஸ் a ரியல் டீச்சர். எனக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லயே பிடிச்ச சூப்பரான வார்த்தை என்ன தெரியுமா? புத்தனின் வழிகாட்டுதலில் நீ நடக்கின்ற பொழுது நீ அப்படி நடக்கக்கூடாது என்று தடை விதிப்பதற்காக புத்தன் வந்தால் நீ அந்த புத்தனை கூட கொலை செய்யலாம். வாட் a டீச்சர். நான் சொல்லுவதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை என்று சொல்லி தருகின்றவர்கள் எத்தனை பேர்? இந்த குரு நிலை உங்களுக்கு தெரியாததில்லை, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், வர்றான் ஒருத்தன், யார்ரா புத்தன்னு கேட்டான். 12 பேர் சுற்றி இருக்கிறாங்க. ஆனந்தன் எந்திரிச்சான், யார் அது அடாது புடான்னு பேசுறது? புத்தன் உட்கார, யார்ரா புத்தன்? வந்தவன். புத்தன் எழுந்தான், நான் தான். துப்பிட்டான், துப்பிட்டு தொடச்சான் புத்தன். வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன? மறுபடியும் துப்ப போனான் பாருங்க. ஆனந்தன் அடிக்க எந்திரிச்சான். ஆனந்தனை மறுபடியும் உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், யாரும் கோபப்படாதீர்கள், நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரும் கோபப்படாதீர்கள். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன ஏதோ ஒரு கருத்து அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் கருத்தின் மீது தான் துப்பினானே தவிர என் மீது இல்லை. வாட் a ஸ்டேட்மெண்ட். இங்க நிறைய மருமகள்கள் உட்கார்ந்துருப்பீங்க, மாமியாரை முன்னால உட்கார வச்சுட்டு. நானால என் மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது. நீனா ஆகல, ஏதோ சில்மிஷம் பண்ற, அதான் ஆகல. நீனு தெரியாமலாம் உன்னை கூட்டிட்டு வந்தோம் வீட்டுக்கு, என்னமோ ஒண்ணு பண்ற. நானா என் HOD காமெண்ட் என்னமோ ஒண்ணு பண்ற. இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரே குடும்பத்துல வாழ்ந்துடலாமா? ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சிடலாமா? யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா? பாருங்க, போனவன் திருந்திட்டான். ஆமால, நான் புத்தனை கருத்து ரீதியா தானே எதிர்த்து இருக்கணும், அடிச்சிருக்க கூடாதே, துப்பி இருக்க கூடாதே. திரும்பி வந்தான், ஓன்னு அழுறான். மன்னிச்சிரு 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 ஓன்னு அழுறான். புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனந்தா பார்த்தாயா, நேற்று வந்தான், மொழி துணை புரியவில்லை, துப்பிவிட்டான். இப்பொழுது ஏதோ புரிந்து விட்டது, இருந்தாலும் மொழி புரியவில்லை, அழுகிறான். சொல்ல தெரியலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடிச்சாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரியலங்க. சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சதுன்னா இப்படி செய்வாங்களா? புத்தன் சொன்னான், அதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னா மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு காலில் விழறான். இப்போ நீங்க எல்லாருமே தான் புத்தர்கள், நீங்க சொல்லுங்க, அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா? மன்னிக்கலாமா? புத்தன் சொன்னா மன்னிக்க முடியாது. உங்க ஆடியன்ஸ், கள்ளக்குறிச்சி ஆடியன்ஸ் சூப்பருங்க. மன்னிச்சிடலாமான்னு கேட்டா கம்முன்னு இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? சொல்லி ஏன் சிக்குவானே, நீ ஏதோ சொல்ல போறல அதை சொல்லு. சூப்பர் மேடம். அவன் சொன்னா முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில், நான் புத்திசாலி. எப்படி? என் பெயர் புத்தன், அதனால் தான் என் பெயர் புத்தன். ஏன் அப்படி சொல்கிறாய்? என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டு விடுமா? உன்னை மன்னிப்பதற்கு நான் யார்? நீ துப்பியது நேற்று. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. நீ துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது. அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா? வார்த்தை
அப்புறமா சொன்னா, இதோ நீ புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே, இதுவும் கடந்து போகும், இதையும் சுமக்க போவதில்லை. கிளாராங்கிற ஒரு அம்மாங்க 97 இயர்ஸ்ல இறந்தாங்க. ரெட் கிராஸ்ங்கிற ஒரு மூமெண்ட்டை கண்டுபிடிச்சது அவங்க தான். அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு. நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது. அதுதான் என் வாழ்க்கையின் இளமையின் ரகசியம். துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா? நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன். நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன். எத்தனை பேருக்கு காயங்கள், ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இருப்பதனால் இன்றைய நாளை நாம் ரணமாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டு விடுதலையாகுங்கள் என் பெண்களே, என் சகோதர சகோதரிகளை, விட்டு விடுதலையாகுங்கள். நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நேற்றைய விஷயங்கள் இன்றைக்கு வரும், இன்றைக்கு தான் நாளைக்கு போகும். நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை சுமந்தபடிக்கு அப்படியே வருவீர்கள். எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரொம்ப நூதனமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு சொல்லணும்ன்றது இல்லை, எனக்கு நேரம் கொடுத்த நேரத்தை தாண்டி நான் 20 நிமிடம் பேசியாகிவிட்டது. ஆனால் என்னன்னா, கூட்டம் இப்படி நிற்கும் போது உங்களுக்கு தெரியலங்க, நீங்க இங்க வந்து பார்க்கணும், அங்க வரைக்கும் நிக்குது கூட்டம். பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதை நான் சில புத்தக கண்காட்சிகளில் சொல்லி இருக்கிறேன். பெண்கள் இங்க நிறைய இருக்கிறீர்கள், முக்கியமாக இளைஞர்கள் இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த செய்தி ஆண்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஐயா, உங்கள் உலகம் பெரியதுயா, எங்க உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்னதுக்குள்ள இருந்து தான் நாங்க எக்கி 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 வெளியில வர வேண்டியதா இருக்குது. அதனால் நான் சொல்லுகிறேன், எங்களை விட உங்களுக்கு சிரமங்கள் அதிகம்தான், ஆனால் உங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் உண்டியா? எங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி மேடையேறி பேசி கொண்டிருக்கிறோம். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, 2 நாள் லீவ் கிடைச்சது. இதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். 2 நாள் லீவு. அந்த 2 நாள் லீவில் என்னை கனடா நாட்டுக்கு கூப்பிட்டாங்க. விசா இருந்தது, ஆனால் போய்த்தான் ஆகணுங்கிற கடப்பாடு. என்னன்னா, போன வருஷம் மட்டும் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். மிஸ்டர் தமிழ் கனடாங்கிற ஒரு அமைப்பு மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க. எனக்கு நிறைய இமெயில்ஸ் வரும். அதில் பெரிய முடிவுகள் எடுக்க இருந்தேன், உங்கள் பேச்சு கேட்டேன், ஃபைட் பேக் பண்ணணும்னு முடிவுக்கு பண்ணிட்டேன்னு எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும். நான் இப்படி சொல்லுவேன் பெண்களுக்கு, எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போகிறோம், ஆனால் நம்ம செத்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னால் மட்டும் சாவக்கூடாது. உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இதான் என்னுடைய தாரக மந்திரம். கூப்பிட்டாங்க. அங்கே அந்த பிணங்களை ரெஸ்கியூ பண்ணி எம்போம் பண்ணி வைக்கிற வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் இந்த கூட்டத்தை அமைச்சது. 150 பேர் வந்திருந்தாங்க கூட்டம். இன்னர் ஹார்மனிங்கிற டாபிக்ல நான் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு வந்த உடனே இந்த போட்டோ பிடிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்றதுக்காக வருவாங்க நிறைய பேர். அப்படி நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு 45 வயசு இருக்கவங்க, ஆனால் அப்படி தெரியல. அப்படி கராத்தே கிட்ல பார்த்துருக்கீங்களா, அந்த பாம்புக்கு முன்னால் ஆடுமே ஒரு பொண்ணு, நின்று எரியிற தீபம் மாதிரி இருக்கிறா. வந்தா முன்னால டக் 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 டக்னு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ரிச்னா ரிச், பணக்காரினா அப்படி ஒரு பணக்காரி, நல்லா தெரியுது. என் கையை பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறான். தேங்க்யூ 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 அப்படிங்கிறா. எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தா மேக்கப் கலையுது, அழுவுது. என்னடா இது மேக்கப் கலையுத பிள்ளைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 8 வருஷம் சிறையில் இருந்த உள்ள 8 இயர்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ, யூ ஆர் அ பிரேவ் உமன், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்ட்டு மறுபடியும் முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாளா. நான் அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. 8 வருஷம் சிறையில் இருந்திருக்காளா, ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனா, திடீர்னு மண்டையில் ஒரு அடி, ஓடு வெளியிலன்னு. வெளியில் ஓடுற, அது BMW அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. ஹே இங்கே வான்னு வந்துச்சு. என்ன மேடம்,
45 நிமிஷம் பேசியிருக்கேன். 18 பாயிண்ட். உனக்கு எந்த பாயிண்ட்ல ரிலீஸ் ஆச்சு? ஏதோ ஓடு வடைஞ்சது, அறிவு வந்துச்சு அப்படிலாம் சொன்னிய, எந்த பாயிண்ட்டு? ஏன்னா அது சொன்னால் நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம்ல டக்குன்னு. அது சொல்லிச்சிங்க எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு. நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் சொன்னேன்னா அந்த பாயிண்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ அந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். காரில் ஏறும்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, அது என்ன பாயிண்ட்டுன்னு. என்ன தெரியுமா, இந்த காட்சியே மனசில் வருதா, அந்த காட்சி முடியும் போது நான் இந்த மேட்ரு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கேன். பல பேருக்கு கவனம் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் வந்துட்டு போயிடும். அதனால தான் படிக்கணுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா அந்த அறிவை பலப்படுத்துறதுக்கு பேர் தான். சொன்ன உடனே ஷார்ப்பா அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கணும். சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிக்கணும். இந்த மேட்டர் வேணுமா? அந்த பெண்ணை விடுதலை செய்தது. இப்ப சொல்றேன், கவனம். தெரிந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு வெளியேறுங்கள். நான் இந்த மேட்டர் ஒன்று சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அம்மா சொல்லிச்சு எனக்கு கோயம்புத்தூர்ல, மேடம் நீங்க பேசிட்டு முடிக்கும் பொழுது வீட்டில இருந்து ஒன்று ஃபோன் வந்தது மேடம், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, உங்க விஷயம்தான் மேடம் அதுக்கு மருந்து, நான் அதை எடுத்துட்டு போறேன் மேடம்னு. இப்போ கூட உங்களுக்கு இது மருந்தாக அமையலாம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த அரச மரம் ஒருவேளை உங்களுக்கு மட்டும் போதி மரமாக ஆகலாம். வார்த்தைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லட்டுமா அந்த மேட்டர்? அங்கே கார் கிட்ட வந்து கேட்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு மாற்றத்தை கொடுத்த பாயிண்ட் எதுன்னு. பாருங்க, ஒருத்தன் காட்டு வழியில நடந்துகிட்டே இருக்கான். காடு காடு முழு காடு, இருட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துல அவனுக்கு என்ன எங்க நடக்கிறதுன்னு தெரியல, வெறும் புதர் மண்டி கிடக்கிற காட்டுல நடந்துகிட்டு இருக்கான். வழி பார்த்து நடக்கிறான், வேற வழி கிடையாது, திரும்பி போக முடியாது. அப்படி போகும்பொழுது வழியில பெரிய ஒரு பாம்பு புத்து. வெளிச்சத்துல பார்த்துட்டான், ஐயோ கடக்கணுமே இறைவான்னு பாம்பு புத்த கடந்தான் பாருங்க. அவன் கடக்கிற சத்தம் கேட்டு அரவம் கேட்டு, அதுக்கு அரவம்னு பேரு, வெளியில வந்துருச்சு நாகப்பாம்பு. இவன் புத்ததான் பார்த்தான், அவனை பார்த்துருச்சு, இறங்கி நடக்குது அவனோட. இவன் பார்த்தான், கொஞ்சம் பயந்தான், காட்டுல எல்லாருக்கும் தானே வழி உண்டுன்னு நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். பக்கத்திலேயே வருது பாம்பு. இவன் எதிர்பாராத நேரத்துல அந்த பாம்பு இவன் குதிகாலில் கடிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே தான் கடிப்பட்ட அந்த நபர். நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை. நம் உறவினர்களாக இருக்கலாம், நம் குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். கடிச்சிருச்சா? இப்போ ரெண்டே ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, பாம்பை போய் தேடி போகலாம், அது கடிச்சிட்டு போயிடுச்சு. பாம்பு கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே என் வழிக்கு வந்தாய், நீ ஏன் பாம்பே என்னை கொத்தினாய்? நீயா படம் மாதிரி ஊதுனா அது திரும்பி வந்து உங்க காலில் இருந்து விஷத்தை எடுக்க போறது இல்லை. பாம்பிடம் இருந்து ஒருபோதும் நீதி கிடைக்காது. கடிச்சிருச்சுன்னா கடிச்சிருச்சு, பாம்பை தேடிக்கொண்டு திரியாதீர்கள். என்ன செய்யலாம்? கடிப்பட்டு விட்டீர்கள் இல்லையா, விஷம் ஏறுதில்ல, விஷம் முறிவிற்கான விஷயங்களை தேடுங்கள். வாழ்க்கையில் இரண்டே வாய்ப்பு தான், ஒன்று பாம்பை தேடி போவது, இல்லை என்றால் விஷமுறிவை யோசிப்பது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். எந்த சூழல் வந்தாலும் பழி வாங்கவோ அடுத்தவர்களுக்கு போய் விஷயங்களை கேட்கவோ இல்லை. அதற்கு என்று என்ன தீர்வு இருக்கிறதோ அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் பழிபாவத்தை நோக்கி கோபத்தை நோக்கி பயணப்படாமல் நம்மை நாமே அடக்கி ஆள்வது. அந்த பொண்ணு ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு, அவன் விட்டுட்டு போயிட்டான், இவ இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் தொங்கிட்டு இருந்திருக்கு. அதோட அவனை விட்டுட்டு வாழ்க்கையில புது பிறவி வந்துருச்சு அவளுக்கு. நான் என் வாழ்க்கை இனிமேல் வாழப்போகிறேன். அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், அவன் முகம் பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன், யாருக்காகவும் அழாதே தோழி. ஏனென்றால் நம்மை நிரம்ப நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை அழவிட மாட்டார்கள். யாரெல்லாம் நம்மை அழவைக்கிறார்களோ அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீ புரிந்து கொண்டு போ. வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். சிறகை விரி, எழு,
பற பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற, இதோ ராஜாளி நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பறப்போம், வானம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.